தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகைகளே மற்றும் என் சக தோழர்களே, அனைவருக்கும் என் முதற் வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என பாடினார் கவிமணி பாரதியார். ஆனால் அப்படித்தான் உள்ளதா? பெண் வலிமையானவள், மதிக்கப்பட வேண்டியவள். ஆனால் அதற்கு மாறாக பயந்து வாழ்கிறார். பெண் பாதுகாப்பு என்பது நம்மை போன்ற நாடுகளில் ஏறத்தாழ 70% பெண்கள் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்றனர் என்று இந்திய செய்திகளின் ஆய்வின் உறுதியான விடயம். பெண் பாதுகாப்பு என்பது 2 விடயங்களை சார்ந்துள்ளது. முதலாவது பெண்களின் தன்னம்பிக்கை, இரண்டாவது ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் விதம். ஆண் பிள்ளைகளின் வளர்ப்பு என்பது மிக மிக அவசியமானது ஒன்றாக கருத காரணம், காலம் காலமாக பெண்களின் பாதுகாப்பினை பற்றி நாங்கள் பெண்களிடம் மட்டுமே பேசிக்கொண்டும் போதித்துக் கொண்டும் இருக்கிறோமே தவிர, தவறான தொடுகையினை பற்றிய தெளிவையும் அதை எதிர்கொள்ளும் முறையை பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சமுதாயம் ஆண் பிள்ளைகளுக்கு தவறான தொடுகையை சுட்டிக்காட்டியோ பெண்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று ஏன் சொல்லிக் கொடுக்கவில்லை? ஒரு ஆண்மகன் தன் தாய்க்கும் தன் சகோதரிகளுக்கும் கொடுக்கும் மதிப்பை, பாதுகாப்பை ஏன் மற்ற பெண்களுக்கு கொடுப்பதில்லை? இதை ஒரு ஆண்மகன் சரியாக உணர்ந்து கொண்டிருந்தால் நம் நாட்டில் நிதர்சனா யோகராஜா, வித்யா சிவலோகநாதன், சிறுமி சேயா மற்றும் இந்தியா கொல்கத்தாவில் பெண் வைத்தியர் மரணம் என வெளியுலகிற்கே தெரியாத இன்னும் பல மரணங்கள் நடைபெறாமல் இருந்திருக்கும். காலம் மின்னல் வேகத்தில் யுகங்களாக சுழன்றாலும் அதை காட்டும் கடிகார முட்கள் தேங்கியிருப்பது ஒரு வட்டத்திற்குள் தான். மனைவி, மகள், அம்மா, பாட்டி எனவே வேறு பரிணாமங்களில் ஒரு பெண் தனது முக்கியத்துவத்தை உணர்த்தினாலும் அவள் முடங்கி இருப்பது குடும்ப பொறுப்பு, குடும்ப கௌரவம் என்ற ஆண்களின் அதிகார வட்டத்திற்குள் தான். ஒரு பெண்ணின் வெற்றிக்கு ஒரு ஆண் துணையாக நிற்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றி எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை ஏதோ ஒரு மூலையில் ஆனால் தான் நிர்மாணிக்கப்படுகின்றது என்பது தான் பெண்ணினத்தின் சாபமே. பெண் சுதந்திரம் என்பது விக்ரமாதித்தன் கதைகளில் வருவது போன்று 7 கடலுக்கு அப்பால் உள்ள கிளியின் உயிரில் பூட்டி வைக்கப்படவில்லை. பெண் கூடவே பயணிக்கும் ஒவ்வொரு ஆணின் கையில் சிக்கிய பட்டாம்பூச்சியின் சிறகுகளாக தான் அது துடித்துக் கொண்டிருக்கின்றது. பிரசவ அறையில் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத அளவிற்கு அச்சம் காட்டும் 1000 மடங்கு வலியை கடந்து குழந்தையை பிரசவித்து குழந்தை முகத்தை பார்த்த அடுத்த நொடியை புன்னகைக்கும் ஒவ்வொரு பெண்ணின் வலிமையை விடவா இந்த உலகத்தில் வேறு வலிமை உள்ளது? சாதனையாளர்கள் பட்டியலில் எங்கள் நாட்டில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு பெண்ணும் முதலில் தங்கள் குடும்பங்களினால் பெண் அடிமைத்தனம், பாதுகாப்பு என்ற பெயரில் பல எதிர்ப்புகளை கடந்த பின் சமூகத்தின் வார்த்தைகளால் இம்சிக்கப்பட்டு, வரைமுறையற்ற செயல்களால் காயப்பட்டு, பாலியல் சீண்டல்களுக்கு முகம் கொடுத்து என பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டிய அவர் இந்த உயர்ந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். ஆணும் பெண்ணும் சமம் என்ற எண்ணத்தை குடும்பங்களில் இருந்துதான் தொடங்க வேண்டும். வாசமலர் தேடுவதும், ஆடுவருக்கு சேவித்திருப்பதும், அஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் இனி இல்லை என கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.